மோசடியாக நீட் தேர்வு எழுதியோரின் ஆதார் விவரத்தை ஏன் தரவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் தொடர்பான வழக்கில் ஒன்றிய அரசு வழக்கறிஞரிடம் உயர்நீதிமன்ற நீதிபதி மோசடியாக நீட் எழுதியோரின் ஆதார் விவரத்தை ஏன் தரவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2019 நடந்த நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட தருண் மோகன் தற்போது நீட் நுழைவுத் தேர்வில் மாணவன் ஒருவனுக்கு ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுத புரோக்கராக செயல்பட்டார் என்பது புகார். இந்த வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று தருண் மோகன் மனு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மோசடியாக நீட் எழுதியோரின் விவரங்களை ஏன் வெளியிடவில்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வு நீட் தேர்வு ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை இந்தியா முழுவதும் இந்த தேர்வை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேசிய தேர்வு முகமையினால் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் முறைகேடு நடத்தப்பட்டு, அதாவது ஆள் மாறாட்டம் செய்து முறைகேடாக தேர்வு எழுதி அந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேனி, சென்னை, தருமபுரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்கின்றனர். அவர்கள் பின்னர் கண்டறியப்பட்டு அங்கு அவர்கள் அதாவது அந்த மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்த புரோக்கர்கள் என 27 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது தற்போது வரை சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் தான் சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தபோது தேசிய தேர்வு முகமையிடம் நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக தாலி செயினை விட கலட்ட சொல்லி சோதனை செய்யும் நீங்கள் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய மாணவர்களை கண்டுபிடிக்க தவறியது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அதிரடியாக நீதிபதி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது சிபிசிஐடி தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி இந்த வழக்கில் கூடிய கால அவகாசம் வேண்டும், ஏனென்றால் நீட் தேர்வு முகமை எந்தவித விவரங்களையும் தரவில்லை. அவர்களிடம் கேட்டால் ஆதாரிடம் கேட்க சொல்கிறார்கள், ஆதாரிடம் கேட்டால் நீட் தேர்வு முகமையிடம் கேட்க சொல்கிறார்கள். எனவே கூடிய கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கில் ஏற்கனவே சிறப்பு குழு அமைத்து விசாரணை செய்ய உத்தரவிட்டிருந்தோமே அந்த விசாரணை மாற்றப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது சிபிசிஐடி தரப்பில் அது சம்பந்தமாக விசாரணை பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்திருந்தனர். இதை கேட்டு கோபமடைந்த நீதிபதி ஏன் இந்த வழக்கை சிபிஐ வசம் மாற்றக்கூடாது, ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த விசாரணை தொய்வு பெற்று உள்ளது, எனவே இந்த வழக்கை ஏன் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். அப்பொழுதுதான் நீதிபதி ஒன்றிய அரசின் சார்பாக, அதாவது தேசிய தேர்வு முகமையின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞரிடம் இதுபோன்ற போலியாக, அதாவது ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய மாணவர்கள் எவ்வாறு நீங்கள் சோதனை செய்தீர்கள், அவருடைய ஆதார் விவரங்கள் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அந்த வழக்கறிஞர் ஆதார் என்பது கட்டாயமில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்ததாக கூறியதை கேட்ட கோபமடைந்த நீதிபதி அப்பொழுது விவசாயிகளிடம் மட்டும்தான் ஆதார் கேட்பீர்களா, இதுபோன்று நீட் தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்களை எந்த விதத்தில் அவருடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடிப்பீர்கள், அவர்களிடம் ஆதார் கேட்க மாட்டீர்களா என்று கடுமையாக ஒரு கோபமாக கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த வழக்கினுடைய முழு விவரங்களையும் சிபிசிஐடி தரப்பில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையும் ஒத்திவைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.